ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப் டைம் மேனேஜ்மெண்ட் தான். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், குரூப் 2 2ஏக்கு இன்னும் நமக்கு வெறும் 45 டேஸ் தான் இருக்குது. இன்னும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா, எப்படி நமக்கு டைம் ஒதுக்குறது தெரியல அப்படின்னா, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். 45 டேஸ் பிளான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இது ஹவுஸ் ஒய்ஃப்கான டைம் மேனேஜ்மெண்ட் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதில் ரொம்ப நிறைய டைம்லாம் போடல. 6 ஹவர்ஸ் பிளான் தான் போட்டிருக்கேன். 45 டேஸ்க்கு 6 ஹவர்ஸாவது படித்தா தான் நம்மளோட சிலபஸை குயிக்காக முடிக்க முடியும். நான் காலையில் 4 o'clockே நம்மளோட ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நைட் 11 o'clock முடிச்சிடலாம். இல்லை நான் மார்னிங்கில் என்னால் இவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க முடியாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் நைட் ஸ்டடியில் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலும் நம்ம காலையில் 5 மணிக்காவது நம்மளோட பிளானை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். நம்ம எவ்வளோ சீக்கிரம் காலையில் எந்திரிக்கணுமோ அப்போ தான் நம்மளோட பிளான் அவ்வளோ சீக்கிரம் முடியும். நம்மளோட ஒர்க்ஸும் குயிக்காக முடியும். லேட்டாக ஒரு நாள் எந்திரிச்சாலும் அந்த நாள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். எவ்வளோ சீக்கிரம் நம்ம காலையில் எந்திரிக்கிறோமோ அந்த நாள் நமக்கு நிறைய நேரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். எத்தனை பேர் சீக்கிரம் எந்திரிச்சு அதை ஃபீல் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் 4 to 6 2 ஹவர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 10 நீங்கள் உங்களுக்கான பர்சனல் ஒர்க் எடுத்துக்கோங்க. 10 to 11:30 கொடுத்துருக்கேன். 1.5 ஹவர்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மதியம் பார்த்திங்கன்னா 3 to 5 AM கொடுத்துருக்கேன். 3 to 5 PM கொடுத்துருக்கேன் மதியத்தில். அதில் ஒரு 2 ஹவர்ஸ் கொடுத்துருக்கேன். நைட் பார்த்தீங்கன்னா 9:30க்குள்ளே உங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் ஸ்டடி ஆரம்பிச்சிடுங்க. 9:30க்கு அப்புறம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓவர் டயர்டாக இருக்கும். அதுக்கப்புறம்லாம் படிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு 9 o'clock உங்களுடைய நைட் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 9 to 11 கொடுத்துருக்கேன். 1.5 ஹவர்ஸ் கொடுத்துருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் நான் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் 3 ஹவர்ஸ் நீங்கள் ஜிஎஸ் ஒதுக்கணும் ஆகணும். ஏன்னா 3 ஹவர்ஸ் ஜிஎஸ் ஒதுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒதுக்கணும். ஒரு லெசன் படிக்கிறதுக்கு மினிமம் ஒரு 2 ஹவர்ஸாவது ஆகும். நான் ஒன் டே பிளான்லேயே 4 லெசன் கொடுத்துருக்கேன். 2 பெரிய லெசனும் 2 சின்ன லெசன் கொடுத்துருக்கேன். அது ஜிஎஸ் உங்களுக்கு இந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியுமான்னு தெரியல. எப்படியாவது குயிக்காக முடிச்சிருக்கேங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் மேக்ஸ் கண்டிப்பாக எந்த அளவுக்கு நம்ம போட்டு பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். கண்டிப்பாக 1 ஹவர் பார்க்கணும். அடுத்த 1 ஹவர் தமிழ் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். 1 ஹவராவது நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் டெய்லி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் நான் சயின்ஸ் கொடுத்துருக்கேன். சயின்ஸில் 1/2 an hourல என்ன முடிச்சிட முடியும்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கிஷோபா அகாடமியில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உயிர்நாடிக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் முக்கியமான பாக்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 hour அல்லது 1/2 hourல முடிச்சிட முடியும். அது மாதிரி எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்த 1/2 an hour பார்த்தீங்கன்னா ரிவிஷன், ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. சண்டே மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ரிவிஷனுக்காக கண்டிப்பாக ஒதுக்கணும். 1 வீக் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை சண்டேயில் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே எடுத்துக்கிட்டு 1 month கரண்ட் அஃபேர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை நாள் முடியுதோ ஒரு 10 days எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு 45 டேஸ் தான் இருக்குது. 45 டேஸ் பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் தான். நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 சண்டே தான் வரும். ஒரு சண்டேக்கு நீங்கள் 1 month கரண்ட் அஃபேர்ஸ் முடித்தா தான் 6 மாதத்துக்கு 6 சண்டேக்கு 6 மாதம் முடிக்க முடியும். அதனால் அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் எப்படியாவது 1 month கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிடுங்க. நிறையா சேனல்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபாக கிஷோபா அகாடமி கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிடுங்க. டெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட்டு போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். வெறும் தேரியாக நம்ம படிச்சுட்டு போகிறதுனால மட்டும் நமக்கு பெனிஃபிட் கிடைச்சிடாது. அதை எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறோமோ அதில் தான் நமக்கு பெனிஃபிட்டே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.